ஹாய். சைபர் செக்யூரிட்டியில் ஜென்ரலாக இன்ட்ரெஸ்ட்டு. சரி, அதை பற்றி கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எத்திக்ஸ் விமல் சைபர் செக்யூரிட்டி நடத்துகிறாங்க. தமிழில் இருக்குது, ஒன்று லைவ் கிளாஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே நல்லதாக பட்டுச்சு. சரி, ஓகே, இதில் ஜாயின் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய இடத்துல லைவ் கிளாஸ் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இதில் ஜாயின் பண்ணியிருந்தோம். ஜென்ரலாக சொல்லணுன்னா எனக்கு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது. எடிட்டிங் சைடில் இருந்தேன், நான் வீடியோ எடிட்டிங் சைடில். அது அதன் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் நாலேஜ் தான் இருந்துச்சே தவிர, மற்றபடி சைபர் செக்யூரிட்டினா என்ன, அது என்ன சொல்லி தருவாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அதில் ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. உங்கள் டேட்டாவை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம டே டு டே லைஃபுக்கு அது ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டேட்டாவை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். வேறு என்னென்ன இதில் என்னென்ன இருக்குன்றதை கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு பேசிக் மைண்ட் செட்டில் தான் நான் ஜாயின் பண்ணேன். மற்றபடி எனக்கு லினக்ஸோ இதில் என்னென்ன சொல்லித்தர போகிறாங்க, ப்ரோக்ராமிங், இந்த மாதிரி எந்த நாலேஜும் இல்லை. பட் ஆனால் இதில் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹேக்கிங்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எத்திக்கல் ஹேக்கர்ஸ்னால் யார், இதெல்லாம் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்தாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ஃப்ரெஷ்ஷாக வந்தால் எப்படி சொல்லி தருவாங்க, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷில் தான் ஆரம்பித்தாங்க. அவங்க ஆரம்பித்ததில் லினக்ஸு, வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட்டு, எத்திக்கல் ஹேக்கிங்கு, எல்லாத்துலேயுமே நெட்வொர்க்கிங்னா என்ன, ஓவராலாக நமக்கு ஒரு கான்செப்ட் என்னன்றதை ஃபஸ்ட்டு பேசிக்காக சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு மெயின் கோர்சஸ் ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ராக்டிக்கல் லேபு படி பார்த்தோம்னா நிறையா அவங்களே விமல் பிரதரே வந்து லேப் ஓனாக க்ரியேட் பண்ணி எங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நீங்கள் தனியாக பண்ணி பார்க்குறதுக்கு அவங்க எடுத்த பெரிய ஸ்டெப்பாக எனக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற சிஸ்டத்தில் நம்மளே வந்து ஓனாக விர்ச்சுவல் மிஷினில் லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸே அதான். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு இது எதுக்கு ஃபஸ்ட்டுன்னு சொல்லி சொல்கிறேன்னா, பேசிக்காக அவங்களே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் சரி ஓனாக அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். லேபில் ஆன்லைன்லேயே அந்த லேப் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது போக நம்ம சிஸ்டம்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இவங்க நிறைய லேப்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு கிளாஸ் முடிக்கிறப்ப அந்த லேப்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த நாள் அதுக்குரிய இதை சப்மிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது ஹோம் ஒர்க் மாதிரி சொல்லவில்லை, பட் ஆனால் நமக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்காக ஈஸியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது வந்து ஒரு அப்ளிகேஷனில் ஏபிஐ டெஸ்டிங் எப்படி பண்ணுறாங்க. ஏபிஐனா ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை எடுத்து அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன பெர்மிஷன்லாம் நமக்கு கேட்குது, அதெல்லாம் நம்ம ஓப்பனாக அவங்களே பண்ணி காமிச்சாங்க. அவங்க பண்ணி காமிக்கிறது மட்டும் இல்லாமல் அதே இதை நம்ம முடிச்சு நம்மளும் பண்ணி காமிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது வந்து இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேக் பண்ணுறாங்க, எஃபி அக்கௌண்ட் ஹேக் பண்ணுறாங்க, அது என்ன மாதிரி ஃபேக் லிங்க்ஸ்லாம் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க லைவாக டெமோவாக பண்ணி காமிச்சாங்க. அவங்க பண்ணி காமிக்கிறது மட்டும் இல்லாமல் எங்களை பண்ண சொல்லி இப்போ ஃபிஷிங் அட்டாக்லாம் எப்படி நடக்குது, அதாவது ஒருத்தவங்களோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறதுக்கு அவங்க நமக்கு லிங்க் அனுப்பிச்சு என்ன மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, பேக்ரவுண்டில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குன்றது அதை லைவ் அவங்க பண்ணி காமிச்சாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது போக இவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் ஒர்க் பண்ணுற மாதிரினா ஒரு நெட்ஒர்க்னால் என்ன, நெட்ஒர்க்கிங்கில் என்னென்ன இருக்குது, அதில் ஐபி அட்ரஸ்னால் என்ன. ஐபி அட்ரஸ்ன்றது பேசிக்காக நமக்கு ஒரு டிவைஸ்க்கு என்னென்ன இருக்குது, டிவைஸ் எப்படி பேக்ரவுண்டில் கம்யூனிகேஷன் நடக்குது, வெப்சைட்டுக்கு என்னென்ன செக்யூரிட்டிலாம் அவங்க பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறையா வெப்சைட் எக்ஸசைஸும் சரி, லினக்ஸ் எக்ஸசைஸும் சரி, நிறையா அவங்க சொல்லிக் கொடுத்தது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. முக்கியமாக இதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது காரணம் வந்து என்னோடய லேப்ஸை வந்து நான் எப்போ எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது 1 மணியாக இருந்தாலும் சரி, நைட்டு 2 மணியாக இருந்தாலும் சரி, இப்போ நான் ஒரு மெசேஜ் போடுவேன் ஏதாவது டவுட்னா உடனே விமல் பிரதர் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க, எப்பயுமே பண்ணுவாங்க. இந்த மாதிரி டவுட்ஸு எந்தெந்த மாதிரி இதுன்னு சொன்னால் உடனே அதை கிளியர் பண்ணிடுவாங்க. சில நேரம் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் சரி, வெப்சைட்டு ஹோல் ரெக்கார்டிங்காகவும் சரி, அவங்களே கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அனுப்பிச்சிடுவாங்க. அதை பார்த்துட்டு திருப்பி நம்ம கற்றுக்கிட்டதை திருப்பி லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓவரால் 10க்கு இது எவ்வளோ ரேட் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ரொம்ப ஃபுல் 10 ரேட்டிங்கே கொடுப்பேன். ஏன்னா கோர்ஸ் ஃபீஸும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அது போக கிளாஸும் எல்லா கிளாஸஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்ஸ்.